அபிஷேகம் உங்களை ஆசீர்வதிக்கும். அல்லேலூயா என்ற தலைப்பில் உங்களுக்கு செய்தி. அபிஷேகம் உங்களை அபிஷேகம் பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளணும். அப்போஸ்தலர் 19:2 வாசியுங்கள். விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், நாங்கள் பரிசுத்த ஆவி உண்டென்பதை கேள்விப்படவே இல்லை என்றார்கள் என்று வாசிக்கிறோம். பவுல் அப்போஸ்தலன் எபேசு பட்டணத்துக்கு போறார். எபேசு பட்டணத்துக்கு போயிட்டு என்ன கேட்கிறாரு? நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களான்னு கேட்கிறார். ஒரு கேள்வி கேட்கிறார். என்னடா வந்த உடனே இந்த கேள்வி கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி நினைப்பாங்கன்னு சொல்லி அவர் நினைக்கிறார். அவர் முக்கியமான காரியங்களை சில நேரடியாகவே பேசுறார். நேரடியாக அவர் பேசக்கூடியவராக இருக்கிறார். சுற்றி வளைச்சு பேசாமல் நேராக வந்துடுறார். அப்போ அது முக்கியமாக நிறைய ஊழியர்கள் வந்திருக்காங்க. அவங்களாம் அதை பற்றி சொன்னதே இல்லை. அதனால தான் சொல்றாங்க, நாங்கள் கேள்விப்படவே இல்லையே, யாருமே அதை சொல்லலையா, இப்படி ஒரு பரிசுத்த ஆவி ஒன்று இருக்கு, அதை நீங்க பெற்றுக்கணும்னு சொல்லி யாருமே சொல்லலையே அப்படின்னு அவன் சொல்றான். அப்ப இவர் சொல்றாரு, நீங்க பாடுற சத்தம், ஜெபிக்கிற சத்தம், நீங்க ஆராதிக்கிறதெல்லாம் பார்த்தேன் நானே. ஒரு ஆவியும் இல்லாம அனலும் இல்லாம குளிரும் இல்லாம என்ன செய்ய ஆராதனை செய்ய. அதை வச்சுதான் நான் கேட்கிறேன், நீங்க பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்டீங்களான்னு அதான் கேட்டேன். அப்ப நீங்க கேள்விப்படலன்னு சொல்றீங்க. அப்ப நீங்க எதனால கேள்விப்படல, எதனால நீங்க பெற்றுக்கொள்ளாம இருக்கிறீங்கன்னா நீங்க என்ன ஞாபகம் நடத்தீங்கன்னு கேட்கிறேன். ஐயா, அந்த யோவான் கொடுத்த ஞாபகம் நடத்தீங்க. யோவான் என்ன சொல்லி கொடுத்தார் ஞாபகம்? நீங்க வாங்க சம்பளமே போதும் என்று இருங்கள், நியாயமா நடங்க, நேர்மையா நடங்க, உண்மையா இருங்க, அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படாதீங்க, மனம் திரும்புங்கன்னு சொல்லி இந்த இயேசுவை விசுவாசிங்கன்றது. இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி இவர் தான். இவரை நீங்க என்ன செய்யுங்க, விசுவாசிங்கன்னு சொல்லி மனம் திரும்புவதற்கு கேட்ட ஞானசானத்தை அவர் கொடுத்தாரு. மனம் திரும்புவதற்காக ஒரு ஞானசானத்தை கொடுத்தாரு. அப்ப அவங்க பாவங்களெல்லாம் அறிக்கை செய்து எடுத்தாங்களா? அதனால எடுத்து மனம் திரும்பிட்டாங்க. அந்த ஞானசானத்தை அவர் கொடுத்தாரு. நம்ம என்ன செய்யணும்? இயேசுவை நீங்க விசுவாசித்து ஞானசானம் எடுக்கணும். இயேசு அப்போ சிலுவையில் மறிக்கல, யோவான் காலத்துல என்ன செய்யல, மறிக்கல. அதனால அவர் காலத்துல இயேசு பற்றி மக்களுக்கு தெரியாது. இயேசு பாடுபட்டது, மரித்தது, உயிர்த்தது, உயிரோடு இருப்பது எல்லாம் நீங்க என்ன செய்யணும்? பாவங்களுக்காக சொன்னதெல்லாம் நீங்க விசுவாசிக்கணும் என்று சொல்லி அவர்களுக்கு உபதேசம் கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நமக்கு ஞானசானம் கொடுக்குறார். என்ன புத்தாகம் இயேசு நாமம்னாக்க அவர் புத்தாகம் நமக்கு ஞாபகம் கொடுத்துருக்காரு. கொடுத்து அவங்க 6ஆம் வசனத்தில் வாசிங்கன்னா 6ஆம் வசனம், அவர்கள் மேல் பவுல் கைகளை வைத்த போது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். அல்லேலூயா. அவங்கள ஞாபகம் கொடுத்து நமக்கு ஞாபகம் கொடுத்து கை வைக்கிறாங்க. அப்போ அபிஷேகம் பெற்றுக்கொண்டாங்க. இப்போ நம்ம சரியான மனநம்புதல், சரியான ஞாபகம், சரியான ஒரு சுத்தம் இருந்தாதான் நம்ம அபிஷேகம் ஆவியானவர் நம்ம இறங்குவார். இல்லையா? இறங்குவார். முன்னாடி பால் வாங்குவோம். பால் வாங்கும்போது பால்காரன் வந்துட்டான். அந்த உடனே ஒரு பாத்திரத்தை தூக்கி போன அப்படின்னா அந்த பாத்திரத்தில் ஊற்ற முடியாது, நல்லா கழுவி சுத்தமாக ஓட்டுவாங்க அப்படின்னு சொல்லி திருப்பி விட்டான். பிற வீட்டுல போய் கழுவி கொண்டு போய் அலையிலோயா பரிசுத்தம் இல்லைன்னா பாலையை ஊற்ற மாட்டேங்கிறான். அப்ப ஆவியானவர் எப்படி வருவாரு? பரிசுத்தம் இல்லைன்னா வருவாரா? வரமாட்டோம். நல்லா பரிசுத்தமான பிள்ளைகளா நாம் இருக்கணும். அலையிலோயா. ஆமா, அப்ப பரிசுத்தம் பெற்றுக்கொள்ளணும்.
பரிசுத்தாவி கண்டிப்பா பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்தாவி கண்டிப்பா ஏன் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க நுரையீரல் இல்லாம வாழ முடியாது. நுரையீரல் இல்லாம வாழ முடியாது. நுரையீரல் ரொம்ப மனிதனுக்கு முக்கியம். அதுதான் உங்களுக்கு சுவாசத்தை என்ன செய்யுது, மூச்சு விட வைக்குது. ரொம்ப முக்கியம். இருதயம் இல்லாமலும் கால் இல்லாம நடக்க முடியாது. கை இல்லாம எதையும் செய்ய முடியாது. நாக்கு இல்லாம சுவைக்க ருசியை பார்க்க முடியாது. காது இல்லாம கேட்க, கண் இல்லாம பார்க்க முடியாது. அப்படியாதான் இது எவ்வளவு முக்கியமாக இருக்கிறது. அதுபோல அபிஷேகம் ரொம்ப முக்கியமானது. அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் பிள்ளைகள் அபிஷேகம் கண்டிப்பாக பெற்றுக்கலாம். இந்த அபிஷேகம் உங்களை பரலோகத்தில் கொண்டு நடக்கும். எங்க நடக்குமா? பரலோகத்தில் கொண்டு போய் சேரும். அதனால ஆவியானவர் ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும். இந்த அபிஷேகம் பெற்றுக்கொண்டீங்கன்னா ஆவியானவர் உங்க கூட இருப்பார். எஸ் சொன்னாரு, நான் உலகத்தில் இருக்கிறேன், இந்த ஆவியானவர் உலகத்தில் இருப்பார். நான் உங்களோடு இருக்க முடியாது. நான் போனால் பரிசுத்தவர் வருவார், சகல சத்தியத்தின் உங்களை நடத்துவார். ஏன்னா இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இருக்கிறதுனால அவர் எல்லாருக்குள்ளேயும் இருக்க முடியாது. அதனால நான் பரலோகத்துக்கு போய் என்ன செய்வேன்? ஆவியானவரை அனுப்புவேன். அவர் தான் ஆவியாக மாறி வர பூமிக்கு மறுபடியும் ஆவியானவராக பூமிக்கு வர. இந்த ஆவியானவரை அனுப்புவேன். அந்த ஆவியானவரை நீங்க என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். ஆவியானவர் உங்களை நடத்துவான்னு சொன்னார். அந்த ஆவியானவர் நடத்தி கடைசியில் வாக்க முடியும் போது பரலோகம் தெரிவிக்கிறார். ஒரு விஷயம் அல்லேலூயா சார். அவர் அபிஷேகம் கண்டிப்பா முக்கியம். பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே கூட இருப்பவரே குறைகள் பவரே கூட இருப்பவரே குறைகள் தீர்ப்பவரே. அந்த ஆவியானவர் அபிஷேகம் நமக்குள்ள இருக்குமானால் இந்த அபிஷேகம் நமக்கு என்ன நன்மைகளை செய்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கணும். அப்பதான் நம்ம அந்த அபிஷேகத்தை விரும்பி நம்ம பெற்றுக்கொள்ளும். சங்கீதம் 18:50 சொல்லப்பட்டிருக்கிறது, தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலமும் கிருபை செய்கிறார் என்று வாசம். அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கு கிருபை செய்கிறார். என்ன செய்கிறார்? கிருபை. அந்த சவுலை விட்டு கிருபையை என்ன செய்தாரா? விலக்கிட்டார். தாவீதுக்கு மேல அந்த கிருபையை ஊற்றினார். தாவீது சொல்லுகிறார், என் ஜெபத்தை தள்ளாமல் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமல் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கிருபை தாவீதோடு கூட இருந்ததுனால அவனை யாரும் என்ன செய்ய முடியல, தொட்டு பார்க்க கூட முடியல, அவனை அசைக்க முடியல, அவனை ஒன்றும் பண்ண முடியல. சவுல் ராஜா 12-13 தடவை அவனை கொல்றதுக்கு பல முயற்சிகள் எடுத்தார். ஆனாலும் அவனை உண்மை செய்ய முடியல. யுத்தங்கள் நடக்கும் போதும் யுத்தங்களினாலே பல அழிவுகள் அவருக்கு வர இருந்தது. அதிலிருந்தும் கர்த்தர் காப்பாற்றினார். கவிதை போன இடங்களில் எல்லாம் அவனை காப்பாற்றினார்னு பைபிள் சொல்லுவாங்க. அதனால அதுக்கு அபிஷேகம் பெற்ற அபிஷேகம் அவ்வளவு வல்லமையோடு. அல்லேலூயா. இந்த அபிஷேகத்தை அவன் என்ன செய்யறான்? நம்பினான். அந்த அபிஷேகத்தை ஒரு சிறு வயதாக இருக்கும் போது அவன் பெற்றுக்கொண்டான். அபிஷேகம் பெற்றுக்கொள்ளும் போது சின்ன வயது 17 வயசா 16 வயசு தான் இருக்கும். ஆனால் அவன் கடைசி வரைக்கும் அந்த அபிஷேகத்தை நம்பினான். என்ன செய்தான்? அந்த நாளை மறந்துடல. நம்ம அபிஷேகம் பெற்ற நாள் ஒரு நல்ல நாள். அபிஷேகத்தினாலதான் நம்ம கிருபை ஆண்டவர் தந்து நம்மை காத்து வருகிறார் என்பதை நம்பினான். அதனால எங்க போனாலும் ஒரு நம்பிக்கை அவனுக்கு இருந்ததுனால ஆண்டவர் பாதுகாத்தார். அல்லேலூயா. நம்பிக்கை வரும். என்ன வருமா? தும்பிக்கை வரக்கூடாது, நம்பிக்கை. அல்லேலூயா. தும்பிக்கை என்பது இந்துக்களுக்கு இருக்கலாம்.
நமக்கு இருக்கக்கூடாது. நமக்கு இருக்க வேண்டியது நம்பிக்கை. அல்லேலூயா. நம்பிக்கை இருக்கணும். ஆண்டவர் நடத்துவாங்க, நம்பிக்கை இருக்கணும். அல்லேலூயா. 32 வருஷம் படுத்திருந்தவனை பார்த்து இயேசு கிறிஸ்து சந்தித்தவனை படுக்க எடுத்துக்கொண்டு நட. அவனுக்குள்ள என்ன இருந்ததுன்னு அவன் நம்பிக்கை இருந்தது. அல்லேலூயா. என்னைக்காவது ஒரு நாள் கர்த்தர் வந்து எனக்கு சுகம் கொடுப்போம், நான் அவருடைய பிள்ளை, யாரும் எனக்கு உதவி செய்ய ஆள் இல்லை, என்னை தூக்கி விட யாரும் இல்லை, தண்ணியில இறக்கி விட யாரும் இல்லை, எனக்கு யாருமே உதவிக்கு இல்லை, நானும் கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த என்னைக்காவது ஒரு நாள் வந்து சுகம் தருவா என்று நம்பிக்கை இருக்கு. அல்லேலூயா. அந்த நம்பிக்கையினால இயேசு போறார். அல்லேலூயா. நமக்கும் நம்பிக்கை இருந்தால் இயேசு வந்து நம்மை விடுதலையாக்குவார். அல்லேலூயா. நம்பிக்கை இருக்கணும். என்ன உன் நம்பிக்கை நம்பிக்கை இருக்கணும். தாவீதுக்கு அந்த நம்பிக்கை இருந்தது. நீ கடைசி நடத்துவா, நீ கைவிட மாட்டார் அப்படின்னா நான் என்ன சொல்றாரு, நான் அசைக்கப்பட மாட்டேன், கர்த்தரின் வலது வாசத்தில் இருக்கிறேன். நம்பிக்கை அவனுக்கு இருந்து அதிகமாக இருக்கும். நம்பிக்கை இருக்கணும். அலெக்சாண்டர் ராஜா யுத்தத்துக்கு போனாரு. யுத்தத்துக்கு போன இடத்துல அவருக்கு ஜுரம் வந்துருச்சு, விஷ காய்ச்சல். அப்போ அது ரொம்ப கஷ்டப்பட்டாரு. 2 மணி நேரம் படுத்த முடியாது. அப்போ அவரோட கூட சில வைத்தியர்கள் இருந்தான். அந்த வைத்தியர்களை கூப்பிட்டே போவார். அவங்கெல்லாம் மருந்து மூலிகை மருந்து என்ன செய்யாங்க அரைச்சி அவர் கொடுத்தாங்க. ஆனால் 3 நாள் அது வர என்ன செய்யலை. 4ஆம் நாள் பார்த்தாரு, என்னப்பா இன்னும் குறைய மாட்டேங்குது, 2 பேர் போய் அந்த ஊருக்குள்ள போய் ஏதோ ஒரு வைத்தியரை பார்த்து கூட்டுவாங்களா. அப்போ டாக்டர் எல்லாம் கிடையாது, வைத்தியர் ஒரு வைத்தியரை கூப்பிட்டு வந்தாங்க. அந்த வைத்தியர் வந்துட்டு பார்த்தாரு, கையெல்லாம் வச்சு பார்த்தாரு, காலெல்லாம் தண்ணி பார்த்தாரு. சொன்னாரு, இது ஒரு விஷ காய்ச்சல் மாதிரி இருக்குது, நான் மருந்து தரேன், நான் அதை தயார் பண்ணி நாளைக்கு தான் கொண்டு வருவேன், அதை குடிச்சாங்கன்னா அவருக்கு நல்ல சுகம் ஆகி. சரி சார் சொன்னதுக்காக அந்த வைத்தியர் சொன்னதை கேட்டு அது காசெல்லாம் கொஞ்சம் கொடுத்து அனுப்பினேன். இது இப்போ வயிற்று போயிட்டு வரணும். அப்போ அந்த கூட இருக்கிறவங்களாம் சொன்னாங்க, இன்னைக்கா அவன் யாருன்னே தெரியாது, அவன் வந்து தாரேன் நாளைக்கு கொண்டு வரேன்னு சொல்லவும் இது காசை வேற கொஞ்சம் ஊட்டிடு அப்படின்னா மனுஷர்களை நம்பாதீங்க ஐயா, அவன் விஷத்தை கூட பார்க்கறதுப்பா அப்படின்னா அப்படி சொன்னாங்க கூட இருக்கிறவங்க. இப்போ அவர் சொன்னாரு, எப்பா நீங்கள்லாம் யாருமே பேசாதீங்க, அப்படிதான் விஷத்தில் போட்டு தரமாட்டான், அவன் நல்ல மருந்து தான் எனக்கு தருவான், வியாதி சோகமாயிரும். எப்படி அவருக்கு என்ன இருக்குமா? நம்பிக்கை என்ன இருக்கு? ஆமா, அந்த அலெக்சாண்டருக்கு நம்பிக்கை இருக்கு வைத்தியம் மேல. அவன் கொடுக்குற மருந்தை சாப்பிட்டா சோகமாயிரும், விஷம் தரமாட்டான். அதே மாதிரி மறுநாள் வந்தா வைத்தியர் வந்து நமக்கு கலந்து கொடுத்தா, குடிச்சவரை ஜுரம் போட்டு ஒரே சொல்லுங்க நம்பிக்கை. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய் அன்பரே, நீ பயப்படாதே, நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய் அன்பரே, நீ பயப்படாதே, பயம் வேண்டாம் படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார், பயம் வேண்டாம் தீ வேண்டாம் படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார், நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய் அன்பரே, பயப்படாதே, நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய் பயப்படாதே. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 21, 22 நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்து அவர் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு கிடைக்கும்படி செய்தார் என்று வாசிக்கிறோம்.
கிருபை. யோசேப்பு மேல அவன் என்ன வச்சாருன்னா, ஆமா, அவன் ஒரு அபிஷேகம் பெற்றவனா இருந்தான். அவன் அபிஷேகம் பெற்றான். உன்னை போல பரிசுத்தாய் பெற்றவன் யாருமே இல்லைன்னு சொல்லி அந்த பார்வோன் ராஜா சொல்றான். அந்த அபிஷேகத்தினாலே அவனுக்கு கிருபை கிடைத்தது. அந்த கிருபையினாலே அவனுக்கு பதவி உயர்வு கிடைத்தது. அவன் சிறைச்சாலையிலே போடப்பட்டாலும் சிறைச்சாலை தலைவனுடைய கற்களை கிடைக்கிறது, கிருபை கிடைக்குது, தயவு கிடைக்குது. தயவு தயவுன்னு சொல்லணும். கிருபை என்று சொன்னால் அது கிருபை என்பது ஒரு தேவன் தகுதியில்லாத ஒரு மனிதனுக்கு தருகிற ஒரு ஈவு. அது தயவு, இறக்கம், ஆண்டோடைய துணை, கருணை எல்லாம் சேர்ந்ததுதான் கிருபை. ஆமா, அப்போ அந்த கிருபை யோசேப்பு மேல ஆண்டவர் வைத்ததுனால அவருக்கு என்ன கிடைச்சது? சிறைச்சாலை தலைவனுடைய கற்களின் தயவு கிடைத்தது. அவன் சிறைச்சாலை தலைவன் அவனை கூப்பிட்டு, யோசேப்பை கூப்பிட்டு, ஏப்பா இந்த சிறைச்சாலையுடைய அந்த வஸ்திரங்கள் எல்லாம், சிறைச்சாலைக்கு ஒரு வஸ்திரம் உண்டு, எல்லாத்தையும் காட்டிட்டு ஒரு டவுசர் போட்டுருப்பான், அதான் போட்டுட்டு இருக்கான். அப்போ இந்த சிறைச்சாலை தலைவன் வரான். வந்து பார்த்துட்டு, யோசேப்பு வாப்பா, நீ என்ன செய், நான் உட்கார்ந்து இருக்கிற சேவைய உட்கார், நீ நல்ல வஸ்திரங்களை என்ன செய் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி அவன் இருந்த வஸ்திரம் அந்த சிறைச்சாலையிலே எல்லாத்தையும் கட்டிவிட்டாங்க. நல்ல வஸ்திரங்கள்லாம் கொடுத்து போட சொல்லி, என் சீட்டில் நீ என்ன செய் உட்கார், நான் பார்க்க வேண்டிய வேலையை நீ என்ன செய் பார். இந்த சிறைச்சாலையில் இருக்கிற மக்கள் எல்லாம் ரொம்ப கொள்ளை செய்தவங்க, திருநவங்க, ஏமாத்துறவங்க, இவனுங்கெல்லாம் இருக்கான். இவங்களை விசாரிச்சு என்ன செய், தண்டனை கொடு. நீ கவனிச்சுக்கிறவங்களெல்லாம் என் சீட்டில் உட்காரு, உன்னை வாடனாக வைக்கிறேன்னு சொல்லி வாடனாக வைக்கிறான். அல்லேலூயா. என்ன பதவி கிடைச்சது? சிறைச்சாலையில் அப்படி கிடைக்குமா? கைதிக்கு அப்படி கிடைக்குமா? அவன் பெற்ற அபிஷேகம், அதனால பெற்ற கிருபை. அல்லேலூயா. கிருபை இருக்கணுங்க, கிருபை இருக்கணும். கிருபை இல்லைன்னா நம்ம உலகத்தில் வாழ முடியாது. அதனால கிருபையினால நமக்கு ஒரு வாழணும் வேலை கிடைச்சது, பதவி உயர்வு கிடைச்சிருச்சு. யோசிப்புக்கு அதனால ஒரு விசுவாசிக்குள்ள என்ன இருக்கணும்? பரிசுத்தாவின் அபிஷேகம் இருக்கு. இந்த அபிஷேகம் நடக்கணும். நிறைய பேர் பத்தீங்க, நிறைய பேர் பேர்ல பெற்றோர் அந்நிய பாஷைகள் பேசணும். அல்லேலூயா. உலகத்துல 3000 பாஷைக்கு மேல இருக்குது. அது ஏதாவது ஒரு பாஷையோ பேச வேண்டியதுதான். அந்த ஒரு தைரியம் வேணும் உங்களுக்கு. அல்லேலூயா. தைரியம் இருந்தால்தான் நீங்க அபிஷேகம் பெற்றுக்கொள்ள முடியும், அந்நிய பாஷையில் பேச முடியும். தைரியம், பயப்படக்கூடாது. அல்லேலூயா. ஆகவே பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். யோசேப்புக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. யோசேப்பு ஒரு கனவு கண்டார். இந்த கனவு என்ன கனவு? 11 சகோதரர்களும் இவனை கும்பிடுற மாதிரி, தாய் தகப்பனும் இவன் காலில் விழுற மாதிரி ஒரு கனவு கண்டிருக்காங்க. அந்த கனவு நம்மளாம் அப்படி கண்டோம்னா ஒரு கெட்ட கனவு, கெட்ட கனவா வந்து பாஸ்டர் அப்படிமா அவன் அதை நம்புறான். என்ன செய்யறான்? ஆண்டவர் இந்த மாதிரி நம்ம என்ன செய்யறா? உயர்த்த நம்ம அபிஷேகம் பெற்றுக்கிறோம். அதனால கெட்ட கனவுலாம் நமக்கு வராது, நல்ல கனவு தான் வரும். அதனால தேவன் நம்ம என்ன செய்வாரா? சகோதரர் மத்தியில, பெற்றோர் மத்தியில உயர்த்த போகிறார் என்ற நம்பிக்கை இருக்கு. அல்லேலூயா. எந்த சூழ்நிலையும் அந்த நம்பிக்கை அவனுக்கு விலக. அதனால தான் அதை நம்புறான். நம்புறவங்களுக்கு நடராஜ, நம்பாதவங்களுக்கு எவராக இந்த மாதிரி நம்புறான். அந்த நம்பிக்கை அவனை வெட்கப்படுத்தல. அல்லேலூயா. அவன் வைத்துட்டே போகுது. பெரிய அதிகாரியா வைக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா.
காரணம். இப்போ நம்மையும் கூட தேவன் அவருடைய கிருபையை பெற்றிருந்தோம்னா, அபிஷேகம் பெற்றிருந்தோம்னா, நம்முடைய வேலைகள், உயர் வேலை ஸ்தலங்கள், நம்முடைய கைது செய்கிற வேலை பிரயாசங்கள், முயற்சிகள், படிப்பு, குடும்ப வாழ்க்கைகள் எல்லாமே ஒரு உயர்ந்த தரத்தில் இருக்கும். அல்லேலூயா. இந்த உயர்த்தியே நடத்துவார். நம்ம நீங்க ரட்சிக்கப்பட்ட காலங்கள்லாம் கீழே இருந்திருப்பேன், இப்போ அவர் மேலதான் வச்சிருக்காரு. அல்லேலூயா. கற்று உயர்த்தி தான் உங்களை நடத்துகிறார். உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் நல்ல உயர்வுகளை தந்து நடத்துகிறார். இந்த வருஷத்துல வாக்குத்தத்தமாக என்ன வாக்குத்தத்தம்? கண்மலையின் உயர்ந்த இடங்களில் அவசரம், உயர்ந்த இடங்கள் உங்களுக்கு அடைக்கலாம். கண்மலையின் உயர்ந்த இடத்துல இருக்காங்க. நம்ம உயர்ந்துதான் நம்ம வருஷத்துல கூட உங்களை நடத்தியிருக்காங்க இல்லையா? ஆமா. இன்னும் சில நாட்கள் இருக்கிறது. அந்த நாட்களிலே நம்ம நல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அவரை துதித்து சோதரம் பண்ணி நல்ல ஒரு அபிஷேகத்தில் நிறைந்து இந்த படையாளனை கலந்து புதிய ஆண்டுக்குள் நம்ம பிரவேசிப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கிருபை தாவீது கொடுத்த கிருபை மாற்றாமல் கடைசி வரை இருந்த அவன் சந்ததிக்கும் அந்த கிருபை இருந்ததா? அல்லேலூயா. அதான் சொல்றாரு, அவன் சந்ததிக்கும் சதா காலமும் கிருபை செய்வேன்னு சொல்றாரு. சரிங்களா? நீங்க பெற்ற அபிஷேகம் உங்க சந்ததியையும் என்ன செய்யும்? நடத்தும். அல்லேலூயா. அதனால அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அந்த அபிஷேகம் உங்களை நடத்தும், ஆசீர்வதிக்கும். இரண்டாவது, பாடல்களை இனிமையாய் பாடுவோம். பாடல்களை அபிஷேகம் பெற்றோம்னா என்ன செய்வோம்? பாடல்களை இனிமையாய் பாடுவோம். வாசிக்க 2 சாமுவேல் 23:1 வாசிங்கன்னா, தாவீதுடைய கடைசி வார்த்தைகள் மேன்மையாய் உயர்த்தப்பட்டு யாக்கோபுடைய தேவனால் அபிஷேகம் பெற்று இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின ஈசாயின் குமாரனாகிய தாவீது என்று சொல்லி வாசிக்கிறோம். இஸ்ரவேலின் சங்கீதங்களை எப்படி பண்ணாங்கன்னா, தாவீது பெற்ற அபிஷேகத்தினாலே இனிமையாய் பாடினார். எப்படி? இஸ்ரவேல் சங்கீதங்களை இனிமையாய். இவ்வளவு நல்லா இருக்கு, கேட்கறதே நல்லா இருக்கு, பாட்டா எவ்வளவு நல்லா இருக்கு. ஒரு ஐயா சொல்லுவோம், இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின தாவீது. தாவீது பாடும்போது சவுலுக்கு ஒரு பொல்லாத ஆவி இருக்கு. அது என்ன செய்யுது? பாட்டு சத்தம் கேட்டோட ஓடுது. என்ன எதனால? அபிஷேகம் பெற்ற பாட்டு. அல்லேலூயா. அபிஷேகத்தினால் நிறைந்து பாடுங்க. நம்ம என்ன செய்யறோம்? அந்த பாடல் பாட்டு, அந்த பாட்டு, இந்த பாட்டெல்லாம் தான் படித்து இருக்கலாம். நல்ல தனி ஜபத்தை நீங்க என்ன செய்யணும்? நல்ல பாடல்களை நீங்களே பாடணும். என்ன செய்யணும்? இதுவரை என்ன ஒரு ராகம் போட்டு ஒரு வாழ்க்கையை வச்சு ஒரு பாட்டு பாடிச்சு ஆண்டு நன்றி சொல்லுங்க, சந்தோஷப்படுங்க. அல்லேலூயா. சந்தோஷப்படுங்க. மற்றவங்க பாட்டெல்லாம் படிக்கிட்டே நம்ம ஒரு ஆசீர்வாதம் இருக்காது. அதனால நான் படிக்க வேண்டியதுதான். ஆனால் அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரணும்னு நீங்க நினைக்கக்கூடாது. அல்லேலூயா. நீங்க பாடணும். தாவீது பாடுனா. அல்லேலூயா. தாவீது கஷ்டத்துல பாடினா, துன்பத்தில் பாடினா, தொழில் பாடினா. சங்கீதம் 45:2 6ஆம் வசனம் 8ஆம் வசனம் நினைக்கிறேன். ஒரு வசனத்துல அவன் பாடி இருக்கிறான் பாருங்க. 42:8 ராக்காலத்தில் அவரை பாடும் பாடலின் வாயில் இருக்கிறது. ராக்காலம் என்ன காலம்? ராக்காலத்தில் அப்படின்னா பாடுதல் மத்தியில ஒருவர் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம். அது சொன்ன மாதிரி அது ஒரு கஷ்டமான காலம், நஷ்டமான காலங்கள். அது ஒரு நமக்கு பிரிவில்லாத ஒரு காலங்கள். அதான் இரவு காலங்கள், பாடுள்ள காலங்கள், உத்தரவாத நிறைந்த காலங்கள். அந்த சங்கீதத்தை நீங்க வாசிங்கன்னா அந்த அவனுடைய கஷ்டத்தெல்லாம் சொல்லுவான். கஷ்டம் பாடலாம் சொல்லிட்டு மத்தியில வரும்போது என்ன சொல்றான்? அவரை பாடும் இரவில் பாடுபாட்டை வாயில் இவ்வளவு கஷ்டங்கள் மத்தியிலையும் நான் நினைச்ச பாட்டு பாடுவேன். ஆண்டவரின் கஷ்டங்களை மாற்றி தருவா என்று சொல்லி ஒரு நம்பிக்கை அவனுக்கு இருக்குது. அல்லேலூயா. அதனால அவனை பாட்டை விடாம படிக்கிறான். ஆண்டவருடைய பாட்டை அவன் என்றைக்கு அபிஷேகம் பண்றானோ அன்றையிலிருந்து என்ன செய்யறான்? பாடல்களை இனிமையாய் இனிமையா பாடணும். என்ன சிலர் பாடினாங்கன்னா இனிமையா இருக்காது. இனிமையா அபிஷேகம் பெற்றீங்கன்னா அவங்க பாட்டு எப்படி இருக்கும்? இனிமையா மாறிடும். அல்லேலூயா. இந்த அக்கா கொஞ்சம் பாட மாட்டாங்களா? கேரளாவுக்கு வந்தேன். அவங்க பெண்கள்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. 2 பாட்டு படிச்சுட்டு தான் செய்து கொடுப்பேன்.
அது 20 வருஷம் முன்னால். அப்போ அந்த ஜனங்கள் சொன்னாங்க, ஐயா நீங்கள் செய்தி கொடுக்கறத விட பாட்டு படித்தாலே எங்களுக்கு நல்லா இருக்குது, பாட்டு படித்தாலே போதும் அப்படின்ட்டாங்க. அல்லேலூயா. இந்த மாதிரி பாட்டுனால என்ன செய்யலாம், பெரிய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். அல்லேலூயா. நேயர் ஆசீர்வதிக்கப்படுவார். பாட்டு தாவீது எந்த சூழ்நிலையில் பாட்டு படித்தாரு? சங்கீதம் 34 மேலே உள்ளது வாசிங்கன்னா, நான் சொல்ற சங்கீதத்தில் மேலே நீங்கள் பார்க்கணும். 34 மேலே என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டால், அபிமெலேக்கு ராஜா தாவீதை துரத்தி விடுகையில் பாடின சங்கீதம். சங்கீதம்னா பாட்டு. அபிமெலேக்கு ராஜா வந்து தாவீதை துரத்துறாரு. ஆட்கள் எல்லாம் வச்சு ஓட விரட்டுறாரு. ஓட விரட்டும்போது நம்ம என்ன செய்வோம்? நம்மளை ஒருத்தர் விரட்டினா ஐயோ ஆத்தா அங்கே ஓடுவோம். அவன் என்ன பண்றான்? ஆண்டவரே உனக்கு நன்றி சொல்லி என்ன செய்றான்? பாட்டு படிச்சுட்டே போகிறான். தாவீது பாரு எப்படி பண்ண இயற்கைக்கு போட்டி பண்ணுவான். அவனுடைய பிள்ளைகளை இயற்கை போட்டி பண்ணணும். நிறைய சொல்லுவோம். 52 வாசிக்கு மேல, அபிமெலேக்கு வீட்டுக்கு வந்தான் தாவீது என்று சவுலுக்கு அறிவித்த போது பாடின சங்கீதம். இந்த அபிமெலேக்கு வந்து ஆசாரி, அந்த காலத்து ஆசாரியன். அவன் வீட்டுக்கு இவன் வரக்கூடாது, ஏன்னா இவன் தாவீது சவுலுடைய ஆள். அவன் சவுல் வந்து தாவீதை பிடிக்கிறதுக்கு தேடிட்டு இருக்கான். இவன் அந்த அபிமெலேக்கு வீட்டுக்கு வந்த உடனே அபிமெலேக்கு செய்றான், அன்பா இருக்கான். இது வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பசிக்குதுன்றான். இப்போ தேவ சமூகத்தை அப்பதாப்பா இருக்கு அப்படின்றான். சரி அதை எப்படி சாப்பிடு, அதை சாப்பிடுறான். நான் பரிசுத்தமாக இருக்கப்பா, நான் ஆண்டோடைய பிள்ளை தானே, கூட என்ன பரவாயில்ல சொல்லிடுறான். அதை வந்து ஆசாரிகள் தான் சாப்பிடணும். இவன் சாப்பிடுறான். சாப்பிட்டுட்டு கோழியாத்து கொண்டாமத்தீங்களா, கோழியாத்து அறுவடை வச்சிருக்கான். பெரிய ஒரு பட்டயம் மாதிரி போட்டுட்டு பட்டயம் ஈட்டி மாதிரி ஒன்று வச்சிருந்தான். இவன் கல்லெடுத்து அடிச்சு கோழியாத்த கீழே தங்கின பிறகு அவனுடைய பட்டயத்தை எடுத்து அவன் அடுத்த தலையை தூக்கிட்டு வந்துட்டான் இல்லையா? அந்த பட்டயத்தை கொண்டு வந்து எங்க வச்சான்? இந்த அபிமெலேக்கு கிட்ட கொடுத்துட்டான், ஆசாரிய கிட்ட கொடுத்துருந்தான். அப்போ கேட்குறான், சாப்பிட்ட பிறகு கேட்குறான், அப்பா நான் வந்தது யாருக்கும் தெரிய வேண்டாம், சவுல்கிட்ட யாரும் சொல்லிடாதீங்க, சொல்லிடக்கூடாது, ஏன்னா அவங்களையும் ஒரு ஆட்கள் இருக்கா, சொல்லிடாதீங்கப்பா, இந்த பட்டயம், இந்த கோழியாத்து பட்டயத்தை நான் கொண்டு வந்து கொடுத்தறேன், அதை கொடுங்க அப்படின்னு அதை வாங்கிட்டு போயிடுவான் தாவீது. இதை சவுலுக்கு போய் சொல்லிடுவாங்க. உடனே நம்ம என்ன செய்வாங்க? போய் சொல்லிடுவான். ஏன் இந்த மாதிரி தாவீது வந்தா என்ன பண்ணா? அப்பம் கொடுத்தான், தேவ சமூகத்தை அப்பத்தை கொடுத்துட்டான், அவன் தின்னுட்டு அறுவாடையும் வாங்கிட்டு போயிட்டான். இதை சொன்ன என்ன பாரு அபிமெலேக்கு வீட்டுக்கு வந்தான் என்று தோவேக்கு போய் சொல்றான். உதவி கரெக்டாக சொல்லுவார், அவர்கிட்ட தப்ப முடியாது. நான் தப்பா சொன்னேன்னு அவர் பிடிச்சுவார். அதனால கவனிக்க, அப்படிப்பட்ட சூழ்நிலையில கேள்விப்பட்டு வருத்தப்படாது. என்ன செய்யலாம்? வருத்தப்படாம பாட்டு படிக்கிறார். அல்லேலூயா. பாட்டு படிக்கிறார். 54 தாவீது தங்களிடம் ஒழித்து கொண்டிருக்கிறார் என்று சீப்பூரா சவுலிடம் சொன்னபோது பாடின சங்கீதம். சீப்பூரா வந்து சீப்பூருக்கும் பக்கத்துல ஒரு வனாந்தரம், பாரான் வனாந்தரம். வனாந்தரத்தில் தாவீது இருப்பார். இந்த சீப்பூரா என்ன பண்ணுவாங்கன்னா, தாவீதே வாங்க யுத்தத்துக்கு ஒரு ஜனங்கள் வந்துடுவாங்க. சீப்பூரா ஊரை பிடிக்கிறதுக்கு ஜனங்கள் யுத்தத்துக்கு வந்துடுவாங்க. வந்த உடனே நமக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, இந்த தாவீதை கூப்பிடுவா, யுத்தத்தில் வல்லவன், நிறைய யுத்தங்களை நடத்தி வெற்றி பெற்றுக்கிறான், அவனை கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லி கூட்டு வருவாங்க. கூட்டு வந்து அந்த மாதிரி யுத்தத்துக்கு வந்துட்டாங்கப்பா, கொஞ்சம் எங்களுக்காக உதவி செய்யணும். சரின்னு சொல்லி இந்த தாவீது நின்று என்ன பண்ணுவான்? யுத்தத்தில் நின்று வெற்றி பெற்றுக் கொடுப்பான். அல்லேலூயா. வெற்றி பெற்றுக் கொடுப்பான். ஆனா அந்த ஊருக்காரங்க கொஞ்சம் பேர் ரொம்ப சவுல் பக்கம் இருப்பாங்க. அப்ப அந்த ஜனங்கள் சொல்லுவாங்க, நீங்க வெற்றி பெற்று நீங்க ரொம்ப நல்லவங்க ஐயா,
சாப்பிடுங்க, இங்கேயே தங்குங்க, உங்களுக்கு எல்லா வசதி நாங்கள் சேர்த்தாலும் சொல்லி ஒரு வீடெல்லாம் கொடுத்துருவாங்க. அங்கே தங்கி இருக்கும்போது சிலர் போய் எழுதுறாங்க, சவுல்கிட்ட போய் அவங்க சொல்லிடுவாங்க, அவங்க தேடிட்டாங்க கேட்கா காடு மேலாம் அவன் இந்த சீப்பூரில் ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிவிடுவான். இதை சொல்லிட்டு இவன்டே வந்து யாரும் என்ன சொல்றாங்க, தாவீது சவுல்கிட்ட ஆட்டம் போய் சொல்லிட்டு வந்தாங்க. அவன் சொல்லிட்டு வர்றதுக்குள்ள சொல்ல போயிட்டாங்கன்னு சொல்லுவான். சொல்ல போயிட்டு வர்றதுக்குள்ள இவன் என்ன செய்வான், வீட்டை ஊரை காய் பண்ணி வராங்கிறதுக்கு போயிடுவான். ஒரு வேலை சொல்லுங்க, பாட்டு படிச்சுட்டேன் போகும்போது என்ன செய்யறான், ஒரு பாட்டு பாடிக்கிட்டே போகும். அந்த ஒரு சமுதிராஜா என்னை பிடிக்க கூடாதுன்னு படிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. அவர் 57 வாசிங்க. 56 பெலிஸ்தர் தாவீதை காத்தூரில் பிடித்த போது பாடினா சைனியம். காத்தூருங்கிற இடத்துல பெலிஸ்தர்கள் இருந்த எதிரிகள் அவங்க பிடிச்சிட்டாங்க. தாவீதை பயங்கரமான ஆள், பிடிச்சாங்கன்னா விட மாட்டாங்க. ஆனால் தாவீது அதிலிருந்தும் தப்பித்து போயிட்டார். அவர்கிட்ட அபிஷேகம் அவரை என்ன செய்து காப்பாற்றுகிறது. அல்லேலூயா. 57 வாசிங்க, வாசிப்போம். தாவீது சவுலுக்கு தப்பி ஓடி கெபியில் ஒதுங்கும் போது பாடின சங்கீதம் இல்ல. 59 தாவீதை கொண்ட காவலாட்களை சவுல் அனுப்பிய போது பாடின சங்கீதம். 60 தாவீது மெசொப்பொத்தாமியா சீரியரோடு யுத்தம் செய்த போது பாடின பாட்டு. 63 தாவீது யூதாவின் வனாந்தரத்தில் இருக்கும் போது பாடின. தாவீது பார்த்தாங்க அபிஷேகம் பெற்றதுனால அவன் பாட்டுகளை என்ன செய்ய எப்போதும் எல்லா சூழ்நிலையிலும் கஷ்டம் வரும்போதும் நஷ்டம் வரும்போதும் பாடு வரும்போதும் வேதனை வரும்போதும் சத்துக்கள் வரும்போதும் அவங்க கொண்டு வரும்போது கொண்டு போறாங்கன்னா எப்படி வந்திருப்பாங்க. அந்த சூழ்நிலையிலும் அவன் என்ன செய்யறான், பாட்டை படித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினான். அல்லேலூயா. கர்த்தரை மகிமைப்படுத்தினான். பாட்டினால் அவரே துதிப்பேன்னு சொல்லி ஆண்டவரே துதிச்சு பாடுறான். அதனால ஆண்டவர் அவனுக்கு துணையாக நின்று அவனை என்ன செய்தாரு, மரண வரையிலும் காப்பாற்றினார். அல்லேலூயா. நியாயங்கள் 5:31 பாடினார்கள் தேசம் அமைதியாயிருந்து வாசிக்கிறோம். 16:25 பவுலும் சீலாவும் பாடினாங்க சிறைச்சாலை தானாய் திறந்தது. அல்லேலூயா. ஆமா, இந்த ஜிம்ரீஸ் ஒருத்தர் கிறிஸ்துவ பாடல்கள் கிறிஸ்துமஸ் பாடல்கள் நிறைய பாடியிருக்காரு. ஐவில் பிள்ளையாவே கடைசியாக ஒரு பாட்டு பாடினார். அப்புறம் விமானத்தில் ஒரு ஊழியத்துக்காக ஒரு இடத்துக்கு போகும்போது தீ பிடிச்சிச்சு. நம்ம அந்த விமானம் தீ பிடிச்சோடனே யாரும் பிடிக்க முடியாது வானத்தில். அதனால அவருக்கு நல்லா தெரிஞ்சிச்சு நாம ஆண்டோடைய ராஜ்யத்துக்கு போகிறோம்னு சொல்லி இந்த பாட்டை மறுபடியும் பாடினாங்க. ஐவில் பிள்ளையாவே ஆண்டோட போகணுச்சு. அல்லேலூயா. பாடிட்டே பல்லவம் போயிட்டார். பாட்டு உங்களை பல்லவத்தில் கொண்டு சேர்க்கும். அல்லேலூயா. அங்கேயும் பாட்டு கொடுக்குறார். அங்கே என்ன செய்யறாங்கன்னா அவர்கள் பொது பாட்டை பாடினார்கள். தாவீது பொது பாட்டு பாடினார். என் கால்களை கண்மெல்லுமே நிறுத்தி அவரை துதிக்கும் புது பாட்டை வாயில கொடுத்தார். புது பாட்டு. புது பாடலால் புண்ணியரை ஓத்திடுவேன் புகழ்ந்திடுவேன். புது பாடலால் புண்ணியரை ஓத்திடுவேன் புகழ்ந்திடுவேன். நரம்பு வீணை மீட்டி மீட்டி நடனமாடியே ஓத்திடுவேன். நரம்பு வீணை மீட்டி மீட்டி நடனமாடியே ஓத்திடுவேன். அற்புதமே அவர் நாமம்
முடியும். நீங்கள் யாராவது விசாரிச்சுன்னா அவங்க தலையில் கை வச்சிடாதீங்க. அவங்களுக்காக அவங்க தள்ளி நின்று என்ன செய்யுங்க, பாட்டு பாடினீங்கனாலே விசுவாசம் செய்யணும் ஓட ஆரம்பிச்சு. அல்லேலூயா, ஓடு. ஆகவே பாட்டு விசுவாசை துரத்த வல்லமை உள்ளதா இருக்கு. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தில் ஸ்தேவா என்னும் ஒரு மந்திரம் ஒரு ஆசாரியனுடைய பிள்ளைகள் 7 பேர் என்ன செய்வாங்களா, விசுவாசை துரத்த முற்பட்டார்கள் என்று வாசிக்கும். பவுல் சொல்லுகிற இயேசுவின் நாமத்திலே போ அப்படின்னு சொல்ற 7 வாலிபர்கள் என்ன செய்யறாங்க, சேர்ந்து பேசி ஒருமனப்பட்டு பவுல் சொல்லுகிற இயேசுவின் நாமத்திலே போன்னு சொல்றான். பிசாசம் பார்த்து ஒரு அம்மா பிசாசம், அந்த அம்மா என்ன பண்ணுச்சு, ஏய் பவுலும் தெரியும், உன்னையும் தெரியும், இயேசுவையும் தெரியும்டா, நீ யாரு அப்படின்னு சொல்லி மேல பாய்ச்சி 7 பேரையும் கீழே தள்ளி அவங்க வசரெல்லாம் கிழிச்சு அவங்க மேலெல்லாம் நகம் நிறையா இருக்கும். நகம் என்ன செய்யும், பிசாசுக்கு நல்ல நகம் நீளமாக போட்டு பரண்டி பிச்சு எடுத்துச்சு. நிர்வாணியா கிடக்கிறாங்க 7 பேர் படுத்துக்கிறேன். பாருங்க பிசாசு என்ன பண்ணுறது வைக்கல. அதனால நம்ம பிசாசுகளை துரக்கும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையா என்ன செய்யணும், துரத்தணும். சில ஊழியக்காரங்களே அடிச்சிடும், ஊழியக்காரங்களே ஒரு அம்மாவுக்கா ஜோமன் ஒருத்தர் போனார், பிசாசுக்கா ஜோமனுக்கு போலியா என்னன்னு கேட்டிருந்தார். அது போக முடியாது, முடியுமா முடியாதா, முடியாது, அந்த பேய் போக முடியாது. சரி அப்ப நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிலருக்கு துரத்த வல்லமை இல்லை. என்ன இல்லைம்மா, வல்லமை இல்லை, வரங்கள் இல்லை. அதனால அவங்களால செய்ய முடியாது. வல்லமை வரங்கள்லாம் பெற்றுக்கணும். அல்லேலூயா, அபிஷேகத்தினால எல்லா வரங்களும் உங்களுக்குள்ள வருது. எல்லா வரங்களும் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். நீங்க அதை செயல்படுத்தணும். அல்லேலூயா, சோதரம். ஆகவே அந்த பொருளாதார இந்த சவுலுக்குள்ள இருந்து வந்தபோது கூட தாவீது ஜெபம் பண்ணும்போது பாட்டு படிக்கும்போது என்ன செய்யறாரு, புறப்பட்டு போயிரு. பாட்டினால வியாதிகள் போகும், பாட்டினால பிசாசு போகும், பாட்டினாலே பொருளாதார போகும், பாட்டினாலே அற்புதங்கள் நடக்கும். நீங்க நல்லா பாடம். இஸ்ரவேல் சங்கீதங்களை எப்படி பண்ணாரு தாவீது, இன்பமாய். யோபு எப்படி பண்ணாரு, யோபு எப்படி பாருங்க 35:11 என்னை உண்டாக்கினவரும் இரவிலும் கீதம் பாட அருள் செய்கிறவருமாகிய என் சிருஷ்டிகர்த்தாவாகிய தேவன் என்று சொல்லுகிறார். பாடகர் மத்தியில யோபுவும் என்ன பண்றாங்க, அபிஷேகம் பெற்றதுனால இரவிலும் கீதம் பாட அருள் செய்தார் என்று சொல்லி இரவு காலங்கள் கஷ்டமான காலம். அவருடைய சூழ்நிலை ரொம்ப கஷ்டம். 10 பிள்ளைகள் மடித்தாங்க, மனைவி போயிட்டா, மேலெல்லாம் பருக்கள் வந்து மேலெல்லாம் புண்களாகி ரொம்ப கஷ்டப்படுறாரு. அந்த சூழ்நிலையில கூட என்ன சொல்றாரு, இரவு வந்தாலும், வேதனை வந்தாலும், வியாதி வந்தாலும், கஷ்டம் வந்தாலும், பாடு வந்தாலும் பாடலுக்கு அருள் செய்கிறவர் என்று சொல்றார். அல்லேலூயா, என்னை பாட அருள் செய்கிற தேவன் இருக்கிறார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறவரா இருக்கிறார். இரவிலும் கீதம் பாட அருள் செய்கிறார். அல்லேலூயா. அதனால காலங்கள் ஆனாலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் என்ன வந்தாலும், என்ன கஷ்டம் வந்தாலும் நம்ம பாட்டு படிக்கிறத நிறுத்தவே கூடாது. அல்லேலூயா, பாட்டு தான் உங்களை விஷயம் கடைசி வரை வழி நடத்தும். அல்லேலூயா, ஆண்டவர் பாட்டுல பிரியப்படுகிறார். இஸ்ரவேல் ராஜாக்கள் 3 பேர் யுத்தத்துக்கு போவாங்க. போகும்போது ஆடு மாடுகள் எல்லாம் நிறைய அவங்களுக்கு இருக்குமா, குதிரைகள்லாம் அந்த காலத்தில் யுத்தத்தை பயன்படுத்தியிருக்காங்கல்ல, ஒட்டக குதிரை அதெல்லாம் பயன்படுத்த. இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு 6 மாடுகள்லாம் கொண்டு போய் அரைச்சி சாப்பிட்றதுக்கு கொண்டு போயிருக்காங்க. இதுகளுக்கு தண்ணி இல்லாமல் போச்சு. அவங்க போன காட்டுக்குள்ள என்ன இல்லை, தண்ணி. அப்போ அவங்க தண்ணி இல்லைடா, நம்ம என்ன செய்வோம், என்ன செய்யறது, யார்கிட்ட போய் கேட்கறது, நம்ம அப்படி காட்டில் வந்து மாட்டிக்கிட்டோமே, தண்ணி இல்லை, ஆடு மாடுகளெல்லாம் எனக்கு கூட தண்ணி இல்லை,
நமக்கும் குடிக்க தண்ணி இல்லை, நம்ம வீட்டுக்கு போய் சேர முடியாது, செத்து போயிடுவோம். அதனால இந்த ஊரில் யாராவது இருக்காங்களான்னு சொல்லிட்டு விசாரிப்பாங்க. ஒருத்தர் சொல்லுவான், ஊரில் ஒருத்தர் இருக்காரு, ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறோம், ஒரு பேர் எலிசா தீர்க்கதரிசி ஒருத்தர் இருக்கிறார். சென்று போவாங்க. போன போது அந்த அவர் என்ன சொல்வாரு, ஒரு சுரமண்டலம் வாசிக்கிறவனை பாடுகிறவனை ஒருத்தரை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவார். அவங்க போய் ஊருக்குள்ள போய் ஒரு பாடல் யாராவது கேட்டு ஒருத்தனை கூட்டு வருவாங்க. அவன் இந்த சுரமண்டலம் அந்த கிட்டார் மாதிரி இருக்கும், அதை பார்த்து ஒரு பாட்டு படிப்பான். அந்த பாட்டு படிக்கும்போது ஆவியானவர் இறங்கிடுவார். ஆவியானவர் இறங்கி வந்து, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், தண்ணீரையும் காக்க மாட்டீர்கள், மேகத்தையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் என்ன செய்யும், மழை தண்ணீர் வரும், தண்ணீர் வரும், நீங்க வாய்க்கால் மட்டும் வெட்டுங்க, தண்ணீர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அப்புறம் இவங்க ராத்திரில் வச்சு யாருங்களை வச்சு கொஞ்சம் வாய்க்கால வெட்டுவாங்க. அது தண்ணி எதுக்கு வந்துடும், மேடான தேசம் வழியா தண்ணி வந்துச்சான். எப்படி வந்துமா, தண்ணி மேலே ஏறி வருது, நாட்டோடைய திரும்ப தலையா. இந்த கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வந்தது. கண்மலையிலிருந்து தண்ணி வந்துதான். நம்ம ஊர்ல இந்த குற்றாலங்கள்லாம் அந்த கண்மலைக்கு மேலதான் தண்ணி வருது. என்னமா கண்மலைக்குள்ள இருந்து வருதா? ஆனா ஆண்டவர் கண்மலைக்குள்ள இருந்து தண்ணியை வர சொல்றாரு. தலையா உள்ள ஓட்டையும்ல ஒண்ணும் இல்லை, தண்ணி எப்படி வரும்? ஆனா வர சொல்ல வருதா? கண்மலையிலிருந்து தேன் வர சொன்னாரா? தேன் வந்துதான். என்ன வந்தது? தேன் வந்துதான். கண்மலையிலிருந்து எண்ணெய் வந்துதான். எண்ணெய். கண்மலையிலிருந்து அக்னி வந்துதான். என்ன வந்தது? இதெல்லாம் செய்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா. கர்த்தரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவரால் எல்லாமே செய்ய முடியும். ஒன்றுமில்லாத ஒரு இடத்துல பேர் சொல்லி என்ன செய்யறார், ஒன்றை அழைக்கும் போது அது வந்து. அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். பெரிய தேவன். நம்முடைய தேவன் போல பெரிய தேவன் யாருமே இல்லை. அல்லேலூயா. ஆமா. ஆகவே மூணாவது நம்ம கணக்கு சொல்வோம், நன்மை செய்கிறவர்களாய் மாறும். அபிஷேகம் பெற்றிருந்தா என்ன செய்வோமா? நன்மை செய்வோம். இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? அபிஷேகம் பெற்றதுனால நன்மை செய்கிறார் என்று சொல்லி அப்போஸ்தலர் 10:30 வாசிக்கிறோம். நசரா இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினால் வல்லமையினால் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடைய கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் சாஸ்திர மேல் அவருடைய யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். அல்லேலூயா. நன்மை செய்கிறவராய் சுற்றி நடந்தார்னு நன்மை செய்தார். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? நன்மை செய்தார். நம்மளும் நன்மை செய்யணும். அவர் பிசாசுகளை துரத்தினார், வியாதிகளை குணமாக்கினார், மருத்துவரை எழுப்பினார், ஜனங்களுக்கு பசியாளர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார். இதெல்லாம் ஆண்டவர் செய்த நன்மைகள். அல்லேலூயா. ஆண்டவர் ஏகப்பட்ட நன்மைகளை செய்தார். ஒரு பாட்டி ஒரு அம்மா கீரை தூக்கி போச்சு. கீரை வங்கலையோ கீரைன்னு சொல்லிட்டு, அப்போ ஒரு பாட்டி இங்கே கொண்டு வாமா, கீரை கொண்டு வா, என்ன விலை அப்படின்னு அந்த அம்மா அந்த கூட இறக்கி கீழே வச்சுட்டு, அம்மா ஒரு கட்ட கீரை 5 ரூபா. அந்த பாட்டி 2 ரூபாய்க்கு தெரியாது. அம்மா 2 ரூபாய்க்கு தர முடியாது, நான் கீரை கிராமத்துலேருந்து வாங்கிட்டு தான் வந்து உங்களுக்கு விற்கிறேன், எனக்கு விற்றா 1 ரூபா கிடைக்கும், 2 ரூபாய்க்கு தர முடியாதுமா, 5 ரூபாய்க்கு வாங்கிடுங்கம்மா, இல்லைன்னா 4 ரூபாய்க்கு கொடுங்கம்மா, வாங்கின விலைக்கே கொடுக்குறேன். இல்லை 2 ரூபானா கூட, இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு அவன்மா சொல்லிட்டு அந்த கூடையை தூக்கி தலையை வைக்கும்போது எல்லாரும் இது அந்த பாட்டி பார்த்துட்டு, என்னம்மா கீழே விழுந்துடாதம்மா, என்னம்மா இப்படி தள்ளாடுற பாட்டி, எத்தனை நைட்டும் சாப்பிடல பாட்டி, காலையிலும் சாப்பிடல, சாப்பாடு இல்லை, நீங்கள் கீழே விற்று தான் நான் என்ன செய்யணும், 4 காசு பார்த்து அரிசி பருப்பு வாங்கி என்ன செய்யணும், எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் செய்யணும்,
அப்படின்னு சொல்லுது. சரி சரின்ட்டு இந்த பாட்டியை அந்த கூடையை கீழே இறக்கி வச்சுட்டு என்ன உட்காருமா அப்படின்னு சொல்லி தண்ணி கொண்டாந்து கொடுத்து முடியுமா. அப்புறம் வீட்டுக்குள்ளே போய் 4 இட்லி சட்னி சாம்பார் ஊற்றி கொண்டு முடியுமா. எல்லாம் சொல்லுங்க ஏதா அந்த பேரம் பேத்தியெல்லாம் கேட்குறாங்க, என்ன பாட்டி கீரை வந்து 5 ரூபாய்க்கு வாங்க மாட்டேன்னா, இப்போ 4 ரூபான்னு சொன்னீங்க வாங்க மாட்டேன்னா, இப்போ என்னவா பெரிய உபசரணைலாம் பண்ணுறியா அப்படின்னு. இது தர்மம்மா, தர்மம் தலையை காக்கும்மா, தர்மம் செய்வது நம்மளுடைய கடமை இல்லையா. அந்த கடமையை நான் செய்கிறேன் அப்படின்னு பாட்டி ஒரு நன்மை செய்தார். நன்மை கிறிஸ்துமஸ் காலம் வருது, இந்த மாதத்தில் நல்ல நன்மைகள் ஏராளமாக என்ன செய்ய பார்க்குறவங்களுக்கு நான் செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.